ஹாய், குட் ஈவினிங். இன்னைக்கு டேட் வந்து 9th ஆஃப் ஜனவரி 2023. ஸோ ஆக்சுவலாக இந்த ஜனவரி மந்தோட இது வந்து செகண்ட் வீக் எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடி எக்ஸ்பீரியன் முடிஞ்சு செகண்ட் வீக் எக்ஸ்பீரி. ஸோ போன வீக் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அது போக அப்கமிங் வீக்கில் லெவல்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ போன வீக்கில் நம்ம லெவல்ஸ் ஸ்டடி பண்ணதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டில் வந்து ஸோ 18,169க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் மாதிரி மீன்ஸ் மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் ஆகி மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் போகும். ஸோ 18,384க்கு மேலே வந்தால் மட்டும் தான் மார்க்கெட்டில் பை அண்ட் டிப் மார்க்கெட் மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம். விச் மீன்ஸ் இங்கே பையர்ஸ் என்ட்ரி பண்ணுவாங்க, இங்கே செல்லர்ஸ் என்ட்ரி பண்ணுவாங்க இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறத அது மீன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பிட்வீன் இந்த லெவல்ஸ்க்குள்ள ஒரு கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சல்டேஷன்ல தான் இருந்துச்சு. ஐ மீன் 18,169க்கும் 18,384க்குள்ள இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு கன்சல்டேஷன் தான் இருக்கும். மார்க்கெட் எங்கேயும் மேலேயோ கீழே எங்கேயும் போகும், அதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ போன வீக் வந்து ஆல்மோஸ்ட் என்னைக்கு 2 ஜனவரியிலேருந்து மார்க்கெட் பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே நல்லா ஹெவியாக கட் பண்ணுச்சு. விச் மீன்ஸ் எந்த இடத்துலன்னா ஸோ வெட்னஸ்டே வந்து 18,169 பிரேக் பண்ணக்கப்புறம் மார்க்கெட்டில் ஹவர்லி கேண்டில், நிஃப்டியோட ஹவர்லி கேண்டில் பிரேக் பண்ணக்கப்புறம் நல்லா ஃபால், ஸ்டில் கீழே வந்ததுக்கப்புறம் முன்னாடி கொடுத்த லெவல் 17,811 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தரா மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீக்கும் மார்க்கெட்ல நான் அதே தான் எதிர்பார்க்குறேன். ஸோ 18,169 கீழே செல் ஆன் ரைஸ் மார்க்கெட், அதே மாதிரி 18,384க்கு மேலே மார்க்கெட்டில் ஒரு ஹவர்லி கேண்டில் க்ளோஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹவர்லி கேண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மார்க்கெட்டை எப்படி பார்ப்பேன்னா 18,169 கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஒரு செல்லர்ஸ் கண்ட்ரோல் மார்க்கெட் ஆகும். 18,384க்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் ஒரு பயர்ஸ் கண்ட்ரோல் மார்க்கெட் ஆகும் இருப்பேன். ஸோ நான் என்னோட லெவல்ஸ் எல்லாத்தையும் நான் ட்ரேட் எல்லாத்தையும் பிளான் இதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிப்பேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஸோ போன வீக் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் அவ்வளோன்னு. போன வீக் வந்து ஸோ 2nd ஆஃப் ஜனவரி டு 6th ஆஃப் ஜனவரி ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 12.4K. ஸோ சார்ஜஸ் டேக்ஸஸ் போக 10,560 rupees. நான் அதுவும் ஃப்ரைடே ட்ரேட் எடுக்கல. ஸோ தேர்ஸ்டே மட்டும் தான் ட்ரேட் எடுத்தேன். ஃப்ரைடே வேலை இருந்துச்சுனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனால் பட் ஸ்டில் ஃப்ரைடேல நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி போன மந்த்தில் ஒரு 1% ஸ்டாப் லாஸ், பட் நான் தப்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் 1% ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸோ அதனால அந்த ஸ்ட்ராட்டஜியை ரீக்ரியேட் பண்ணி எது அதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை தான் நான் டிப்ளை பண்ணுவேன். ஸோ அதுன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ அதனால அதுக்காக நான் ட்ரேட் எடுக்காமல் இருக்கேன். மேபி ஃப்ரைடே நிஃப்டி மட்டுமே நான் ஃபுல் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதா பிளானில் இருக்கேன். லெட்ஸி இந்த வீக் கண்டிப்பாக எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துட்டேன்னா அதை நான் அப்டேட் பண்ணுறேன். மோரோவர் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ரேட்ஸ் எல்லாமே ஆல்கோவில் தான் பண்ணிருக்கேன். குவான்ட்மேனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் குவான்ட்மேனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிறத எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த சென்ஸ் ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணி உங்களோட மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ கம்மிங் வீக்கில் இப்போது இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் மண்டே. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபுல்லாக கால்ஸ் அன்வைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கால்ஸ் அன்வைண்ட் பண்ணி புட்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் 18,000 பார்த்தீங்கன்னா புட்ஸ் 9.6 மில்லியன் இருக்குது. சேம் வந்து 18,000 6.4 மில்லியன் கால்ஸும் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இவங்க பேர் இன்னும் லாஸ் புக் பண்ணாமல் இருக்காங்க. 18,100 ஒரு 7.2 மில்லியன் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் மார்க்கெட்டில் வந்து இன்னும் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா மார்க்கெட் ஒவ்வொரு ஃபால் வரும்போதும் மார்க்கெட்டில் இவங்க அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண இவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ண பார்க்கும்போது ஃபர்தராக மார்க்கெட் மேலே எடுத்துட்டு தான் போகும். இல்லை ஏதோ ரிசல்ட் பேஸ் பண்ணி மார்க்கெட் நல்லா ஃபால் ஆச்சு அப்படின்னா ஸோ இவங்க நல்லா ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. பிகாஸ் இன்னும் நீங்கள் மார்க்கெட் பெரிய கேப் அப் கொடுத்தாலும் 0.8 தான் இருக்குது பிசிஆர், விச் இஸ் பீரிஷ், நியூட்ரல் டு பீரிஷில் தான் இருக்குது. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது நிறைய க்ரீன் கேண்டில் விட ரெட் கேண்டில் தான் அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் ரொம்ப பீரிஷான வியூ தான் மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன்ஸை வந்து மார்க்கெட் சொல்லுது. ஸோ மேபி இவங்கலாம் அவங்க லாஸஸை புக் பண்ணாமல் இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு கீழே ஒரு சின்ன டவுன் மூவ் கொடுத்தாலும் இவங்க லாஸை புக் பண்ணி அன்வைன் பண்ணி ஃபர்தராக மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எஃப்ஐஎஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆன் மண்டே இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது சப்போஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 203 crores தான் செல் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் 2,179 crores வந்து பை பண்ணியிருக்காங்க.
ஸோ ஃபியூச்சர்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 23.4K வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் லாங் லேடாக இருக்குது. ஸோ அவங்க பண்ணின ஷார்ட்ஸ்லாம் கம்மியாகி நியர்பை நியூட்ரல் கிட்ட வந்திருக்காங்க. ஸ்டில் ஏதோ ரிசல்ட் சிபிஐ டேட்டாக்காக வெயிட் பண்ணலாம். மற்றபடி ரிசல்ட்ஸ்லாம் ஐ மீன் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். ஸ்டில் எனக்கு வந்து இதில் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல, ஐ மீன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. ஸோ நான் என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான் இந்த வீக் ஃபாலோ பண்ண போகிறேன். 169 கீழே செல்லர்ஸ் கண்ட்ரோல், 384 மேலே தான் மார்க்கெட்டில் ஒரு பையர்ஸ் கண்ட்ரோலாக இருக்கும். மேபி கீழே ஃபால் ஆச்சுன்னா 17811 மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா சீக்கிரமாகவே 17526 வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் see. ஸோ தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பை.